நம்ம இப்போ வந்து லீட் கோட் ப்ராப்ளம் சால்விங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் இன்னைக்கு டே 1. டே 1ல் நம்ம 2 சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். 2 சம் ப்ராப்ளமோட கொஸ்டின் வந்து நம்ம என்னென்ன அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு இன்புட்டாக ஒரு இன்டிஜர் அரே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நமக்கு இன்டிஜர் இன்புட்டாக டார்கெட்னு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கொடுத்த அரேவை ஒரு வேல்யூவாக அடிஷன் பண்ணி பார்க்கணும். அடிஷன் பண்ணி பார்க்குறப்ப அந்த டார்கெட் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம வேல்யூவோட இண்டெக்ஸை ஒரு அரேவாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதான் ப்ராப்ளமோட சொல்யூஷன். இப்போ நம்ம ப்ராப்ளமோட கோடையும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ப்ராப்ளமுக்கு நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து i ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு இன்னர் லூப்பில் வந்து j வந்து i+1ல் ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்டு வரைக்கும் அரேயோட எண்டு வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறேன். அப்படின்னா 0th இண்டெக்ஸையும் ஃபஸ்ட் 1ல் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூவையும் ப்ளஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அது ப்ளஸ் பண்ணும்போது அந்த டார்கெட் வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அந்த 2 இண்டெக்ஸ் ஐன்ற வேல்யூவில் இருக்கிற இண்டெக்ஸையும் ஜேல இருக்கிற வேல்யூ இண்டெக்ஸையும் இதில் அரேவாக ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அவ்வளோதான் இதோட நம்ம சொல்யூஷன். இப்போ எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். இப்போ இன்புட்டாக நமக்கு 2, 7, 11, 15 சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. டார்கெட் வேல்யூவாக 9 சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து அவுட்புட் வந்து 0, 1 சொல்லிட்டு வரணும் ஒரு அரேயில். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கோட் படி i ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது நம்ம ஜே வந்து i+1 இருக்கும். அதனால j ஈக்குவல் டு 1. நம்ம வந்து இங்கே ஜே லூப்பில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வேல்யூவாக ப்ளஸ் பண்ணிவிட்டு அது டார்கெட்டோட ஈக்குவலான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்மளோட அரேயில் 0th இண்டெக்ஸில் 2 இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 7 இருக்குது. அப்போ 2 + 7 ஈக்குவல் டு 9 ஆகிடும். அப்போ டார்கெட் வேல்யூ ஈக்குவல் ஆகிடுச்சு. அதனால 0th இண்டெக்ஸ்லேயும் 1 இண்டெக்ஸ்லேயும் தானே இருக்குது, அதை வந்து நம்ம அரேவாக ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கான எக்ஸ்பிளனேஷன். எக்ஸாம்பிள் 2க்கு இன்புட் அரேவாக நமக்கு வந்து 3, 2, 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டார்கெட் வேல்யூ 6 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அவுட்புட் அப்போ எப்படி வரும்னா 1, 2ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு i வந்து 0ல் இருக்கும்போது j வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அரேவோட 0th இண்டெக்ஸில் 3 இருக்கும். 0th இண்டெக்ஸை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு ith வேல்யூ மட்டும் ஐட்ரேட் ஆகும் இன்னர் லூப்பில். i வந்து 1ஆக இருக்கும்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 2ன்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்கும். 3 + 2 அது வந்து 6 ஆகாது. அதனால கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேஷன் j வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். j வந்து 2 ஆகும். அப்போ 0th இண்டெக்ஸில் 3 இருக்குது, செகண்ட் 2ன்ற இண்டெக்ஸில் 4 இருக்குது. 3 + 4 அதுவும் ஃபெயில் ஆகிடும். 6 ஆகாது ஈக்குவல். அதனால நெக்ஸ்ட் அவுட்டர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. i 1ஆக மாறிடுது. i 1ஆக மாறும்போது j வந்து நம்ம i+1 கொடுத்துருக்காங்கல்ல 2 ஆகிடுது. அரேவை ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2 இருக்குது, செகண்ட் 2ன்ற இண்டெக்ஸில் 4 இருக்குது. இப்போ 2 + 4 6 ஆகிடுது. கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது. அதனால 1, 2ன்ற இண்டெக்ஸுக்கு இதில் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ஒரு அரேவை. ஓகே, அவ்வளோதான். நாளைக்கு டே 2ல் பார்க்கலாம்.